என்னங்க இது பனி அப்பா என் லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பனி வந்து பார்க்குறேன். சென்னையில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபாகோட ரோடு தெரியாத அளவுக்கு அப்படியே சுற்றி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்பா செம்ம அன்எக்ஸ்பெக்டட் அது. ஸோ இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ. நாங்கள் வீட்டில் வந்து எதுவுமே சாமி கும்பிடல, வெளில தான் போனோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிச்சு. ஸோ போன பிளேஸ் வந்து சிதம்பரம் கிட்டே போனோம். ஸோ அங்கே போயிட்டு கோவிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஸோ அங்கேயுமே பிளேஸ்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் தென் ஒரு கோயில் முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கு போனோம். தென் அங்கே வந்து நடை சாத்திட்டாங்க. ஸோ 4 o'clock தான் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே வந்து லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு நடுவில் வந்து பனங்கிழங்கு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணோம். அண்ட் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. சரி போயிட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா சான்ஸே இல்லைங்க. செம்ம பிளேஸு, செம்ம லைஃப். அப்படியே வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வாழணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சீரியஸாக சான்ஸ் இல்லை. வீடு ரொம்ப பெருசாக சின்னதாக தான் இருக்குது, செம்மையாக இருந்தது. அண்ட் அப்படியே லைவாக வந்து அந்த பனங்கிழங்கு. ஸோ இது வந்து நான் மோஸ்ட்லி ரீல்ஸில் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அண்ட் இதுவுமே தோன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். தென் ஸ்வீட் பொட்டேட்டோ செடி வந்து பார்த்துருக்கேன், பட் ஆனால் அதில் வந்து கிழங்கு நோண்டி அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது சான்ஸே இல்லை, என்னடா லைஃப் இது அப்படின்ற மாதிரி அப்படி செம்மையாக இருந்தது. அந்த பீச் மண் அண்ட் இந்த பூலாம், இந்த என்னது காக்கட்டாம்பூவோ ஏதோ ஒன்று, அந்த செடி இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நினச்சேன், என்னடா முள்ளாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு அண்டு மண் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பீச் மண் தான். அப்படியே நம்ம பீச்சில் விளாடுவோம் தெரியுமா, அது மாதிரி. அண்டு ராஜுக்கும் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்தது அங்கே விளாட்றது. அப்பா ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கோவில் அண்டு சில பிளேஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் வீட்டுக்கு வந்துட்டு ஸோ எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடினாங்க. நாங்கள் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோ வந்து காணும் பொங்கல் வீடியோ போடுறேன். அதுவுமே வந்து வீடியோ போடுறேன்னா ஷார்ட்ஸ் போடுறேன்னா அப்படின்னு தெரியாது. ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பொங்கல். நாளைக்கு பார்க்கலாம்.